கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த மணவாட்டிய ஆயத்தப்படு அப்படிங்கிற அந்த தொடரில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏவாளை குறித்து பார்க்க போகிறோம். அதாவது ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். இந்த ஏவாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே மூடப்பட்டிருந்தாங்க அப்படியே. ஆமேன். அவங்கள கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல ஆண்டவர் வைத்திருந்தார். ஆண்டவருடைய மணவாட்டியாக, அதாவது 2ஆம் ஆதாம் நம்மளுக்கு யாரு? ஆண்டவர் தான். 2ஆம் ஆதாம்லேருந்து விலாயிலிருந்து குத்தப்பட்டு வெளியே வந்தவங்க தான் இப்போ நம்ம ஏவாளுக்கு ஈக்குவலாக நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். திருச்சபையாகிய நாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டியாக இப்போ பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக மத்திய ஆகாயத்தில் சீக்கிரம் வரப்போகிறார். அவரோடு கூட கூட செல்றதுக்கு நாம் இங்கே ஆயத்தப்பட வேண்டும். அதுக்காக தான் இதை வார வாரம் நம்மளோட பேசுகிறார் ஆண்டவர். அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஏவாள் அப்படிங்கிற அந்த கேரக்டரை குறித்து பார்க்கும் பொழுது, அவங்க எதில் தவறுனாங்க, அதாவது மணவாட்டியாகிய திருச்சபை எதில் தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்பத்தின் உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க சர்ப்பத்தோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சர்ப்பம் கடைசியில் அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ண ஆரம்பிக்குது. அந்த உபதேசத்தை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிட்டாங்க. அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அந்த சர்ப்பம் என்ன சொல்லுச்சோ அதன்படி செய்ததின் விளைவு, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இடையே இருந்த உறவு அப்படியே கட்டாயி ஒரு ஆவிக்குரிய மரணம் அந்த இடத்துல உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். திருச்சபைக்குள்ள, அதாவது திருச்சபையாகிய நமக்குள்ளாகவும் திருச்சபைகளுக்குள்ளாகவும் வரவே கூடாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்பத்தின் உபதேசம். அது இந்த நாட்கள்லையும் இந்த சர்ப்பத்தின் உபதேசம் இருக்கிறது. இந்த கள்ள உபதேசங்கள், நூதன உபதேசங்கள் இருக்கிறது. அது நமக்குள்ளே வருவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆமேன். ஏவாள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ப்பத்தின் உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க இடம் கொடுக்காத பட்சத்தில் என்ன செஞ்சுருக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உபதேசம் அவங்களுக்குள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது. அதே போல் தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மணவாட்டியாகிய திருச்சபையாக அவருடைய திரு ரத்தத்தால் நம்மளை சம்பாதித்து ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். மறுபடியும் நம்ம விழுந்து போன இடத்துல நம்மளை தூக்கி மறுபடியும் வச்சிருக்கிறார். ஆமேன். விழுந்து போன உறவுலேருந்து மீட்டெடுத்து மறுபடியும் அவருடைய உறவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த உறவுலேருந்து மறுபடியும் நம்ம துண்டிக்கப்பட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னா, நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், நூதன உபதேசங்கள், இப்படிப்பட்டவைகள் நமக்குள்ளே வருவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கணும். அப்போ இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா, எந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு தான் பிசாசு பார்த்து கொண்டே இருப்பான். இடம் அவனுக்கு எங்கே கிடைக்குதுன்னு தான் அவன் பார்ப்பான். அவங்க இடம் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்த நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரோட உறவு இப்பொழுது மறுபடியும் நம்மளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய திரு ரத்தத்தால் நாம் இழந்து போன உறவை கர்த்தர் மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த உறவுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்காக நிலைத்திருக்கும் பொழுது, இந்த சர்ப்பத்தின் உபதேசம் நம்மை வஞ்சிக்கவும் முடியாது. நாம் இடம் கொடுத்தா தான் அதை வஞ்சிக்க முடியும். அப்படிதானே? எப்படி அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்கன்னா, தனக்குள்ளே அவங்க அந்த இடத்த ஸ்பேஸை கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற மணவாட்டியாகிய சபையாகிய நாமும் சரி, திருச்சபைகளும் சரி, நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ அந்த இடத்துல உறவு நஷ்டப்பட்டுச்சு அவங்களுக்கு. அப்படிதானே? ஒருவேளை அந்த பழத்தை நீ சாப்பிடுன்னு சர்ப்பம் உபதேசம் பண்ண பொழுது, ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ள அவங்க வரல பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஆண்டவரை பற்றியே யோசிக்காமல், டக்குன்னு அந்த உறவில் இருந்த விரிசல் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணிருச்சு. அப்போ நம்ம அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுன்னு ஐக்கியத்தில் நம்ம சரியாக இல்லாமல் இருந்தோம்னா, ஈஸியாக அந்த சர்ப்பத்தின் உபதேசம் நமக்குள்ளே நுழைந்து நாமும் அதற்கு விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த நாட்களையும் அதிகமாக இருக்கிறது. அதனால் மீட்டு ஆண்டவர் ரத்தத்தால் மீட்டு கொடுத்த அந்த உறவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாத்து கொள்ளணும்னா, அந்த உறவை அவரோடு உறவாடி 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 தான் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த சர்ப்பத்தின் உபதேசத்துக்கு இடம் கொடுக்காமல் நம்மளால் பாதுகாத்துக்கிற முடியும். அது நிமித்தமாக ஏவாளை போல ஒரு வஞ்சிக்கப்பட்ட மணவாட்டியாக நாம் மாறி போகாமல், வஞ்சிக்கப்படாமல் தொடர்ந்து நாம் இருக்க வேண்டுமானால், கர்த்தரோடு உறவாடி உறவாடி அவரோடு இருக்கிற உறவின் ஐக்கியத்தை நாம் தொடர்ந்து காத்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நமக்கு இடமே இருக்காது. நாம் எப்பவுமே சேஃபர் ஜோனுக்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள எப்பொழுதும் காணப்படுவோம். கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதிப்பாராக இந்த வாரத்தில். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.